ஹலோ இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 65 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 24,570 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 455 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 78,499 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50ல கிராசிம் 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசிஎஸ் 3.3%, இண்டல்கோ பார்த்தீங்கன்னா 3.1%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா 1.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடி செக்டர்ல பல ஸ்டாக்ஸ் கிரீன்ல முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ரீபவுண்ட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து மார்க்கெட்டை டிராக் பண்ணிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து பாத்தீங்கன்னா 3.7%, பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.8% டிக்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து திரும்பவும் $80 கிராஸ் ஆகிருக்கு. 1 பேரல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து 81ல இருந்து $83 அப்படின்ற பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியாவை ஹெவியா இம்பாக்ட் பண்ணும். ட்ரேட் டெபிசிட் அதிகப்படுத்தும். இம்போர்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். கம்பெனி ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவீஸ் ஆகும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 ounce கோல்டோட பிரைஸ் $4,340, 1 ounce சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $63.7. சென்னையில 1 கிராம் 24 கேரட் கோல்டு 15,136 ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 கிராம் 22 கேரட் கோல்டு 13,865 ருபீஸ். 1 கிராம் சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்த வீடியோட மெயின் டாபிக் வரும். டாடா சன்ஸோட ஐபிஓ வருமா இல்லையா அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆன்சர் கிடைக்கல. ஆர்பிஐ டாடா சன்ஸை பாத்தீங்கன்னா திரும்பவும் என்பிஎஃப்சி அப்பர் லேயர்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதனால டாடா சன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்? கட்டாயமா லிஸ்டிங் ஆகுமா? ஆர்பிஐ எதுக்காக டாடா சன்ஸை என்பிஎஃப்சில இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். முதல்ல ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இயர் 2027 அப்பர் லேயர் என்பிஎஃப்சியோட லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல டாடா சன்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா குரூப்போட ஹோல்டிங் கம்பெனி டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ல இருக்கணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அதாவது சிஐசி ரெஜிஸ்ட்ரேஷனை சரண்டர் பண்றதுக்கான அப்ளிகேஷனை வந்து ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட எக்ஸாமினேஷன்ல இன்னும் இருக்கு. டாடா சன்ஸை அப்பர் லேயர் என்பிஎஃப்சி லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கிறதால அந்த டீரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் அவுட்கம் பாதிக்காது அப்படின்றது தான் ஆர்பிஐ தெளிவுபடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், டாடா சன்ஸோட ஐபிஓ என்ன ஆகும்? டாடா சன்ஸ் அப்பர் லேயர் என்பிஎஃப்சில இருக்கிறதால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் அவாய்ட் பண்றதுக்கு அவங்களோட சிஐசி ரெஜிஸ்ட்ரேஷனை சரண்டர் பண்றதுக்கு ஆர்பிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆர்பிஐ அந்த டீரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதுலதான் பாத்தீங்கன்னா டாடா சன்ஸோட லிஸ்டிங் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்பிஐயோட ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ல என்பிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 4 விதமா ஸ்பிளிட் பண்றாங்க. பேஸ் லேயர், மிடில் லேயர், அப்பர் லேயர் அண்ட் டாப் லேயர். ஒரு என்பிஎஃப்சியோட சைஸ், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃபைனான்சியல் சிஸ்டம்ல அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. டாப் லேயர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எம்டியா தான் இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி ரிஸ்க் இருக்கிற கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ டாப் லேயர்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்பர் லேயருக்கு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல 1 trillion rupees worth of assets, அதாவது 1 லட்சம் கோடி அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல அசெட்ஸ் வச்சிருந்தா அது வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சில இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்பர் லேயர்ல வந்துட்டா அந்த கம்பெனி வந்து ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆர்பிஐ சொன்ன டைம் லைனுக்குள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பா லிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ரெக்குயர்மெண்ட். இதுல டாடா சன்ஸ் பார்க்கும்போது மார்ச் 2026ல அவங்களோட டோட்டல் அசெட்ஸ் வந்து 2.01 trillion rupees, அதாவது 2 லட்சம் கோடி ரூபாய். இதனால அசெட் சைஸ் வச்சு பார்க்கும்போது டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்பிஎஃப்சி. இப்போ டாடா சன்ஸ் வந்து சிஐசி ரெஜிஸ்ட்ரேஷனை எதுக்கு சரண்டர் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சிஐசி அப்படின்றது கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் கம்பெனி. இதோட மெயின் பிசினஸ் டாடா குரூப்ல இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆர்பிஐயோட ரிவைஸ்டு ஃப்ரேம்வொர்க்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்பிஎஃப்சி அப்பர் லேயர்ல கிளாசிஃபை ஆனதுக்கு அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கீழே போயிருந்தாலும் அடுத்த 5 இயர்ஸ்க்கு ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் அவங்களோட அசெட்ஸோட வேல்யூ வந்து ரெக்வயர்ட் லிமிட்டோட கம்மியானாலும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆர்பிஐ இப்போதைக்கு எந்த ஃபைனல் டெசிஷனும் எடுக்கல. டீரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து இன்னும் எக்ஸாமினேஷன்ல தான் இருக்கு. டாடா சன்ஸ் வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சில கண்டினியூ ஆகும். அடிஷனலா பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணி ஆகணும். டாடா சன்ஸ் மட்டும் இந்த அப்பர் லிஸ்ட்ல இல்ல. இதுக்காக பாத்தீங்கன்னா எஃப்ஐ ஃபைனான்சியல் இயர் 2027ல மொத்தமா 17 என்பிஎஃப்சிஸ் இருக்கு. ஆர்இசி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்,
எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ், டாடா கேபிட்டல், டாடா சன்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்சியல் சர்வீசஸ், எல்என்டி ஃபைனான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா பிரமல் ஃபைனான்ஸ். இப்படி மொத்தமா 17 NBFCs வந்து அப்பர் லேயர்ல இருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா சன்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல அன்லிஸ்டட் கம்பெனியா இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இயர் 2026க்கான அப்பர் லேயர் NBFC லிஸ்ட் வந்து RBI இன்னும் டிக்ளேர் பண்ணல. அந்த லிஸ்டோட ஐடென்டிபிகேஷன் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா RBI இன்னும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 2026ஓட ஃபைனான்சியல் டேட்டா யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இயர் 2027க்கான அப்பர் லேயர் NBFC கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா சன்ஸ் அப்பர் லேயர் NBFCல கண்டினியூ ஆகும். அதனால ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ரெக்குவயர்மெண்ட்ஸை டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே நேரத்துல டாடா சன்ஸ் வந்து அவங்களோட CIC ரெஜிஸ்ட்ரேஷனை சரண்டர் பண்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து RBIக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாமினேஷன்ல இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.